ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் முதல் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழுவை காண்க. நம்ம இங்கே வீச்சும் வீச்சுக்கெழுவும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். தீர்வு நம்ம முதல்ல வீச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ வீச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா எல் மைனஸ் எஸ். இங்கே எல்லுன்னா என்னன்னா மிகப்பெரிய மதிப்பு. இங்கே இருக்கிறதுல மிகப்பெரிய மதிப்பு என்னது? 125. ஓகே, எஸ்னா என்னன்னா இருக்கிறதுலே மிகச்சிறிய மதிப்பு. மிகச்சிறிய மதிப்பு என்னது? 63. பிரதியிடலாம். எல்லுக்கு பதில் 125. அடுத்த மைனஸ் எஸ்ஸுக்கு பதில் 63. கழிக்கலாமா? 5லேருந்து 3 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். அடுத்த 12லேருந்து 6 கழிச்சா 6. அப்போ நம்மளுக்கு இங்கே வீச்சோட மதிப்பு என்னது கிடச்சிருக்கு? 62 அப்படின்னு கிடச்சிருக்கு. இனிமேல் நம்ம வீச்சுக்களும் கண்டுபிடிக்கலாம். இதோட ஃபார்முலா என்னன்னா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் கூட்டல் எஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே மைனஸ் கீழே ப்ளஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி எல் மைனஸ் எஸ் கண்டுபிடிச்சோம். என்ன கிடச்சிருக்கு? 62. அப்போ டேரெக்டாக 62 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி எல்லோட மதிப்பு என்னது? 125. அப்புறம் கூட்டல் எஸ்ஸோட மதிப்பு 63. ஓகே, 62 அப்படி எழுதிருங்க. கீழே இருக்கிறத கூட்டலாமா? 5 3 கூட்டினா 8, 6 2 கூட்டினா 8. அப்புறம் இந்த 1 அப்படி எழுதிக்கலாம். இனி 2 வைப்படி கேன்சல் பண்ணலாம். 3 2 6, ஓ 2 2, 9 2 18, 4 2 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 31 டிவைடட் பை 94 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம வகுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதா உள்ளே எழுதிருங்க 31, கீழே இருக்கிறதா வெளியே எழுதிருங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, 94 விடைக்கு 31 சின்ன நம்பர். அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 0வை இறக்கிக்கலாம். இனிமேல் நான் 94 3ஆல் பெருக்க போகிறேன். அப்போ தான் 310 விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். 4ஆல் பெருக்கினீங்கன்னா இதை விடைக்கு பெரிய நம்பர் தான் கிடைக்கும். பெருக்கலாமா? நான் 3 12, அப்போ 2 பாக்கி 1. இனிமேல் 9 3 27, 27க்கு கூட 1 கூட்டினா 28. இனி கழிக்கலாம். இது 10 ஆகிடும், இது 0 ஆகிடும். 10லேருந்து 2 கழிச்சா 8, 30லேருந்து 28 கழிச்சா 2. திரும்பவும் என்னது? இது சின்ன நம்பர். அப்போ புள்ளி இருக்கனால ஒரு 0வை நம்ம இறக்கிக்கலாம். இனி நான் 2ஆல் பெருக்க போகிறேன். அப்போ தான் 280 விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். 4 2 8, அப்புறம் 9 2 18. கழிக்கலாமா? 0 என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். 8 7 ஆகிடும். 10லேருந்து 8 கழிச்சா 2. இனி 27லேருந்து 18 கழிச்சா 9. புள்ளி இருக்கனால ஒரு 0வை நம்ம இறக்கிக்கலாம். ஓகே, இனிமேல் நான் 9ஆல் பெருக்க போகிறேன். பெருக்கலாமா? 9 4 36, அப்போ 6 பாக்கி 3. இனி 9 9 81, 81 கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 84ன்னு கிடைக்கும். ஓகே, இது இப்போ 10 ஆகிடும், இது 1 ஆகிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4. இனி இது 11 ஆகிடும், இது 8 ஆகிடும். 11லேருந்து 4 கழிச்சா 7. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ 0 அப்படின்னு எழுதிருங்க. 0.329. இனிமேல் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது புள்ளிக்கு அடுத்து 3ஆவது இருக்கக்கூடிய நம்பர் ஒன்லி 5. இல்லைன்னா 5 விடைங்க பெரிய நம்பராக இருந்துன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரில் 1 கூட்டணும். அப்போ 0.3, 2 1 கூட்டினா 3. இதுதான் வீச்சுக்களோட மதிப்பு. சரிங்களா? ஓகே, செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். தீர்வு ஃபர்ஸ்ட் வீச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? வீச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா எல் மைனஸ் எஸ். இங்கே எல்லுனா என்னன்னா மிகப்பெரிய மதிப்பு. இருக்கிறதுலே மிகப்பெரிய மதிப்பு 61.4. இனிமே எஸ்னா என்னது? இருக்கிறதுல மிகச்சிறிய மதிப்பு. மிகச்சிறிய மதிப்பு என்னது? 13.6 எழுதிக்கலாம். 13.6. இப்போ மதிப்பை பிரதியிடலாம். எல்லுக்கு பதில் 61.4. அடுத்த மைனஸ் எஸ்ஸுக்கு பதில் 13.6. கழிக்கலாமா? 61.4 13.6. கடன் வாங்கலாம். அப்போ இது 14 ஆகிடும், இது 0 ஆகிடும். 14லேருந்து 6 கழிச்சா 8. இனி புள்ளிக்கு நேரம் புள்ளியை வச்சுருங்க. அப்புறம் இது 10 ஆகிடும், இது 5 ஆகிடும். 10லேருந்து 3 கழிச்சா 7, 5லேருந்து 1 கழிச்சா 4. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 47.8. இதுதான் வீச்சோட மதிப்பு. சரிங்களா? இனிமேல் வீச்சுக்களும் கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா என்னன்னா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் கூட்டல் எஸ். ஓகே, ஆல்ரெடி எல் மைனஸ் எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். என்ன கிடச்சிருக்கு? 47.8 டிவைடட் பை எல்லோட மதிப்பு 61.4. அப்புறம் கூட்டல் எஸ்ஸோட மதிப்பு 13.6. சரிங்களா? ஓகே, மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 47.8 அப்புறம் டிவைடட் பை கூட்டலாமா? 61.4 13.6. 4 6 கூட்டினா 10. அப்போ இங்கே 0 பாக்கி 1. இனி புள்ளிக்கு நேரம் புள்ளியை வச்சுருங்க. இனி 1 1 கூட்டினா 2, 2 கூட 3 கூட்டினா 5.
அடுத்த 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7, புள்ளிக்கு அடுத்த 0 இருக்கனால அந்த 0 வேண்டாம். அப்போ என்ன கிடைக்குது 75 அப்படின்னு கிடைக்குது. இனிமே இதை வகுக்கணும். வகுக்கிறது முன்னாடி இந்த புள்ளியை நம்ம நீக்கணும். சரிங்களா? ஓகே, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்ம 10ஆல் பெருக்கிறோம். ஏன் 10ஆல் பெருக்கிறோன்னா இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ பெருக்கும்போது இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி வெளியே வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 478 டிவைடட் பை மேலே நீங்கள் 10ஆல் பெருக்குனீங்கன்னா மறக்காமல் கீழே 10ஆல் பெருக்கணும். சரிங்களா? 75ஐயும் 10ஐயும் பெருக்குனா 750. ஃபஸ்ட்டு 75 அப்படியே எழுதிருங்க, இந்த 0வை அடுத்து அப்படியே எழுதிருங்க. ஓகே, இப்போ மேலே இருக்கிறத உள்ளே எழுதிக்கணும். சரிங்களா? 478. கீழே இருக்கிறத வெளியே எழுதிக்கோங்க. பெருக்கலாமா? இதை விடைக்கும் இது என்னது? சின்ன நம்பர். அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0வை இறக்கிக்கோங்க. இப்போ நான் 6ஆல் 750 பெருக்க போகிறேன். அப்போ தான் இதை விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கும். பெருக்கலாம். 6ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. இனி 6 5 30. அப்போ இங்கே 0 பாக்கி 3. அப்புறம் 7 6 42. 42 கூட 3 கூட்டினா 45. கழிக்கலாமா? 0லேருந்து 0 கழிச்சா 0, 8லேருந்து 0 கழிச்சா 8, அப்புறம் 7லேருந்து 5 கழிச்சா 2, 4லேருந்து 4 கழிச்சா 0. 0னா எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், திரும்பவும் இது வந்து சின்ன நம்பர். அப்போ புள்ளி இருக்கனால ஒரு 0வை இறக்கிக்கலாம். இனி நான் 3ஆல் பெருக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ 0வையும் 3ஐயும் பெருக்குனா 0, 5 3 15. அப்போ 5 பாக்கி 1, 7 3 21. 21 கூட 1 கூட்டினா 22. கழிக்கலாம். 0லேருந்து 0 0 தான். இனிமேல் இது 10 ஆகிடும், இது நம்மளுக்கு 7 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5, 7லேருந்து 2 கழிச்சா 5. ஓகே, திரும்பவும் பாருங்க, சின்ன நம்பர் தானே, புள்ளி இருக்கனால ஒரு 0 இறக்கிக்கலாம். இனி நான் வந்து 7ஆல் பெருக்கிறேன். சரிங்களா? அப்போ 7ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். 7 5 35. அப்போ 5 பாக்கி 3. இனிமே 7 7 49. 49க்கு கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 50, 51, 52. அப்போ எழுதிக்கலாம் 52. கழிக்கலாம். 0லேருந்து 0 கழிச்சா 0. அப்புறம் இது 10 ஆகிடும், இது 4 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5, 4லேருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கிடைச்சிருக்கு? புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த புள்ளி 6 3 7. என்ன சொல்லி தந்திருக்கேன்? புள்ளிக்கு அடுத்த 3வது இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி 1 கூட்டணும். அப்போ 0.6, 3 1 கூட்டினா 4. இதுதான் நம்மளுக்கு வீச்சுக்கெழுவோட மதிப்பு. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.